இந்த அஞ்சுல இருந்துட்டு இப்போ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப வராரு? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. நானாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல செக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா, என் குழந்தைங்க 2ம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகி கிட்ட சொல்லிட்டு இந்த அஞ்சலி பாட்டுக்கு கிளம்பி போயிடுறா. ஆனா, இங்கருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சலி இருந்துட்டு ஒரு சரியான பிளான பண்ணிட்டு தான் கிளம்புறா. ஏன்னா, நம்ம ஜானகிக்கா இருந்தாலும் சரி, இல்ல மத்தவங்களுக்கா இருந்தாலும் சரி, கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி பண்ணியிருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாம கார்த்திக் இருந்துட்டு ஹைதராபாத் போல அப்படிங்கிறது தான் உண்ம. அவன் போயிருக்கான் அப்படின்னா, யாராலயும் நம்ப முடியாது. கார்த்திக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற மாரி தான் ஜானகி நெனச்சுட்டு இருந்தாங்க. கடைசில நம்ம ஜானகி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி கிட்ட ஃபோன குடுத்து, "நீ ஃபோன் பண்ணு. கார்த்திக் கண்டிப்பா நீ ஃபோன் பண்ணா எடுப்பான்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, கடைசியா இந்த அஞ்சலி இருந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் ஆன ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கா. அதாவது நம்ம கார்த்திக்கோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. கார்த்திக்கு ஃபோன் பண்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு, "சரி இருங்க அத்த, உங்க ஆசைக்காக நான் ஒரு முறை ஃபோன் பண்ணிடுறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இப்போ கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பேசுற மாரியே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. "ஓ! அப்படியா கார்த்திக்? வர்றதுக்கு 1 வாரம் ஆகுமா? சரி ஓகே. நான் எனக்கு வேற வழி தெரியல. அது மட்டும் இல்லாம அப்பாயின்ட்மென்ட் வேற போட்டாச்சு. இன்னைக்கு சரி நீங்க நாளைக்கு வந்தா போயிடலாம். இல்லன்னா 2 நாள் கழிச்சு வந்தா கூட போயிடலாம்ன்னு சொல்லிட்டு தான் நெனச்சுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம நீங்க இப்படி 1 வாரம் ஆகும், இல்ல 2 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, என்னால என்ன பண்ண முடியும்? சரி நானே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, செக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன பண்றது? ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் திட்டுவாங்க. புருஷன கூட்டிட்டு வரதானன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. சரி ஓகே நானே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாரி இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம கார்த்திக் கிட்ட பேசுற மாரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அத கேட்டு நம்ம ஜானகி, ஓ! கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறான், பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாரி நெனச்சுட்டாங்க. அதே மாதிரி உங்க அம்மா கிட்ட பேசுறீங்களா? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, அதாவது அத்தை கிட்ட பேசுறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லம்மா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கார்த்திக் சொன்னதாவும், அது மட்டும் இல்லாம போர்ட் மீட்டிங் இருக்கான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அத அப்படியே டைவர்ட் பண்ணி கார்த்திக் நல்லா தான் இருக்கான். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ அதாவது ஹைதராபாத் போயிருக்கிறது உண்மை அப்படின்றது மாரி வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சுட்டு, இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி இந்த அஞ்சலி வந்து போயிடுறா. "அத்தை உடம்ப பார்த்துக்கோங்க. கார்த்திக் கண்டிப்பா வந்துருவாரு. எதுக்காக இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைதராபாத் போயிருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த சொத்த வந்து பார்த்தீங்கன்னா கௌதம்க்கு குடுக்கல அப்படின்றது தான் உங்களுக்கு அவ்ளோ பெரிய பிரச்சனையா? எதுக்காக அத்தை இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி ஜானகி கிட்ட சொல்லிட்டு, இந்த அஞ்சலி கிளம்பி போயிர்றா. கிளம்பி நேரா எங்க போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த டாக்டர பார்க்கறதுக்காகவோ, இல்ல ஹாஸ்பிட்டலுக்கோ எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி போறது கிடையாது. நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக்க பார்க்கறதுக்காக தான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. அதாவது நம்ம கார்த்திக் கெஸ் பண்ணிட்டாரு. யாருக்கு நம்மளோட பேட்டர்ன் தெரியும்? அஞ்சலிக்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்கும் நம்ம ஃபோன் பேட்டர்ன் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாரு. ஆனா, அஞ்சலிலாம் அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட்டோட இருந்தாரு. இப்போ அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்த உடனே நம்ம கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி. "என்ன அஞ்சலி நீ தான் என்ன கடத்துனியா?" அப்படின்ற மாரி தான் கேட்க போறாரு. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலிய பார்த்த உடனே, "அஞ்சலி நம்மள காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல நெனச்சாரு. இந்த அஞ்சலி வந்துட்டு நேரா போயிட்டு வாய் கட்டு, கை கட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவுத்து விட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது கை கட்ட கிடையாது, வாய் கட்ட மட்டும் தான். ஏன்னா, கை கட்ட இப்பயே அவுத்து விட்டா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்துட்டு அடிச்சே கொன்னுடுவாரு இல்லையா அந்த அஞ்சலிய. அதனால தான். இப்போ அஞ்சலி இருந்துட்டு, "என்ன கார்த்திக் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நமக்கு சேர வேண்டிய சொத்த எதுக்காக கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் குடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்ளோ இது பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள கடத்த சொன்னதே நான் தான்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய இந்த அஞ்சலி குடுக்க ஆரம்பிச்சுர்றா. இத கேட்ட உடனே கார்த்திக் வந்துட்டு பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.